பிரகாசமா இருக்கு? ஒன்னும் இல்லடி. நீ சொல்றத நம்புறதுக்கு நான் ஒண்ணு குழந்தை இல்ல. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப அப்செட்டா இருக்கேன்னு. சொல்லு, என்னாச்சு? நான் ஒதுங்கி ஒதுங்கி தானடி போறேன். என்னையே சீன்றாங்க. சீன்றாங்களா? யாரு? வர வழியில கோபியை பார்த்தேன். கடைக்கிட்ட நின்னுட்டு இருந்தாரு. பக்கத்துல பார்த்தா மகா நின்னுட்டு இருந்தா. முதல்ல நான் அவளை கவனிக்கல. ஏன்னா அவரோட பேண்ட் ஷர்ட்டை போட்டு நின்னுட்டு இருந்தா. ஐய, அந்த மகா என்ன சைக்கோவா? அவ எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா என்ன வெறுப்பேத்துற மாதிரி அவரோட ட்ரெஸ் போட்டுட்டு என்கிட்டயும் எப்படி இருக்குதுன்னு கேக்குறா. வேணும்னே கேட்டாளா? அப்புறம் என்னாச்சு? கோபி கிட்ட ஒட்டி நின்னுட்டு மொபைல என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் என்னை விட்டு போட்டோ எடுக்க சொல்றா. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு மாதிரி கூசி போயிட்டேன். மனசே உடைஞ்சு போச்சு. உடனே ராகினி கிட்ட மொபைல கொடுத்துட்டு நான் வேகமா வந்துட்டேன். இவளுக்கு கோபி மேல இருக்கிற பிரியத்தை புரிஞ்சுட்டு நான் வேலைக்கு தானே வந்திருக்கேன். அன்னைக்கு வீட்டுக்கு வந்து அவ அந்த மாதிரி பேசின உடனே நான் அவர்கிட்ட இருந்து ஒதுங்கி என்னன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என்னை இப்படி இன்சல்ட் பண்ணா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? ஏய் மலர், நீ எதுக்கு இப்போ எமோஷனல் ஆகுற? என்னால முடியல ரோகிணி. நீ கோபியை மறந்துட்டான்னு தானே சொன்ன? ஆமா. நீ என்னமோ ஒதுங்கிட்டேன்னு சொல்றியே தவிர உன் மனசுல இன்னும் கோபி தான் இருக்காரு. அதனாலதான் அவர் மகா கூட போட்டோக்கு போஸ் கொடுக்கும் போது உன்னால தாங்கிக்க முடியல. அப்படிலாம் இல்ல. அப்படித்தான். பின்ன எவ்வளவு யார் கூடவோ நின்று போட்டோ எடுத்தா உனக்கு என்ன வந்துச்சு? உன் மனசுல லவ் இருக்கிறதுனால தான் உனக்கு வலிக்குது. அவங்க முன்னாடி பெருசா தியாகி மாதிரி பேசிட்டு வந்துட வேண்டியது, இங்க வந்து நின்னு வேதனை பட்டுட்டு இருக்க வேண்டியது. அது முடிச்சு போன விஷயம் ரோகிணி. இனிமே என்ன இருக்கு? எல்லாமே என் கண்ணு முன்னாடியே நடக்குது. எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் ஒதுங்கிதான் ஆகணும். ஆனா கோபிக்கு இதுல இஷ்டமே இல்ல. அந்த மகா அவரை எவ்வளவு டார்ச்சர் பண்றான்னு பாக்குறல்ல. இதோட நோக்கம் என்ன? கோபி தான் என் புருஷன் அப்படின்னு உன் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லணும். உன்னை அப்செட் பண்ணணும். நீ அவ நினைச்ச மாதிரி அப்செட் ஆகி வந்து நின்னு அழுதுட்டு இருக்கல்ல. உண்மைதான். கோபி மேல தனக்கு இருக்கிற உரிமையை அவ எனக்கு உணர்த்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். அது எனக்கு வலிக்கும்னு தெரிஞ்சுட்டே செய்யறான். அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. நீ அவர் மேல இவ்ளோ லவ் வச்சுக்கிட்டு அது அவருக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறது தப்புக்கா. அவருக்கு தான் தெரியுமே ரோகிணி. ஆனா அவர் தான் பேச மாட்டாரே. சூழ்நிலை தான் அவரை தடுக்குமே. எப்பவும் சூழ்நிலைக்கு பயந்துட்டே இருக்க முடியாது. நீ இதுக்கு மேல லேட் பண்ணாத. அந்த மகாவை நினைச்சுக்கிட்டு நீ உன் லைஃப ஸ்பாயில் பண்ணிக்காத. உடனே போய் கோபி கிட்ட இத பத்தி பேசு. அது சரி வராது ரோகிணி. அவரே சும்மா இருக்கும்போது நான் எப்படி போய் அவர்கிட்ட பேச முடியும்? இங்க பாருக்கா, நீ இப்படி துடிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வேணா ஒண்ணு செய்யவா? இத பத்தி நானே போய் கோபி கிட்ட பேசுறேன். ஐயோ வேண்டாம் ரோகிணி, ப்ளீஸ். இதை இப்படியே விட்டுறலாம். இல்லக்கா, நான் போய் பேசதான் போறேன். தயவு செஞ்சு நீ இதுல தலையிடாத. என் வலிய நானே தாங்கிக்கிறேன். டேய் சம்பந்தா, எங்கடா போற? செருப்பு கழட்டு. தள்ளி நில்லு. எப்ப பார்த்தாலும் எங்க போறேன்னு உனக்கு முதல்ல இந்த மண்ணை வச்சு சூனி வைக்க போறேன். மண்ணை கீழே போறா. உன் புத்தி ஏன்டா எப்படி போகுது? ஏண்டா இதுக்காகடா லாட்ஜில் ரூம் போட்டு தங்கிட்டு உனக்கும் பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா ஏன் கால் மண் எடுத்துலடா? அதே மாதிரி கோபியோட காலடி மண் எடுக்கிறதுக்கு என்னடா? கோபி மத்த உடனே லூசா சொன்னோன்னு செருப்பு கழட்டுறதுக்கு கோச்சிக்காதடா. வாடா. எப்படியாவது கோபியோட காலடி மண்ணை வீட்டுக்குள்ள எடுத்தானும்டா. வீட்டுக்குள்ள எப்படி எடுக்க முடியும்? அதான் ஃபுல்லா சிமெண்ட் போட்டு பூசிருக்காங்க இல்ல. நோ மன்ஸ். ஐயோ பயங்கர பிரில்லியன்ட்டா நீ. உன் மூளை ஏன்டா எப்படி போகுது? தேங்க்ஸ் டாடி. உன்னோட சொன்னாச்சு. ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. மண் எடுக்கணும்டா. அதுக்கு ஐடியா கொடுறா. வீட்டுக்குள்ள மண் எடுக்க முடியாது. வெளியில காம்பவுண்டுக்குள்ள மண் எடுக்கலாம்னா டேங்க் போட்டு முடி இருக்காங்க. டேங்கா? இங்கிலீஷ் தெரியாதா? கவோட டேங்க்னா சாணி, மாட்டோட சிட்டு. ஐயோ அது கவ்வோட டேங்க் இல்லடா, கவ் டேங்க். ஏதோ ஒண்ணு உள்ள இருந்து மண் எடுக்க முடியாது. டேய் இங்க வாடா. கோபி எப்பவும் வெளியே போவான்ல, அப்போ நீ அவனை ஃபாலோ பண்ணு. கோபி நடந்து போகும்போது யாரும் பார்க்காதப்ப அவன் காலடி மண் எடுத்துட்டு வந்துடுறா. அது சரியா வராது. சைக்கிள் ஜான் எப்பயும் சைக்கிள்ல தான் போவாரு. ஒருவேளை அவர் நடந்து போனாலும் செருப்பு போட்டு தான் போவாரு. அதனால இது சரியா வராது. அப்புறம் எப்படிடா எடுக்க போற? கொஞ்சம் பொறு. ஏன் அவசரப்படுற? மாஸ்டர் பிளான் பண்ணணும்ல. யுரேகா ஏன்டா? ஐடியா வந்துச்சுன்னா இப்படிதான் கத்தணும். கத்து.
ஐடியா கொடுறானாக்கா யுராக்கா சுறாக்கான்னு. எப்பா பேசாம கோவி மச்சான் செருப்புல ஓடிக்கிட்டு இருக்க காஞ்ச மண்ணை சுரண்டி எடுத்துடலாமா? ஐயோ நான்சென்ஸ் மாதிரி பேசாதடா. டேய் நீ என்ன பண்ற? கோபி மச்சான் வந்தானா வாசல்ல செருப்பு கழட்டி தானே உள்ள வருவான். ஆமா. இந்த மண்ணை கொஞ்சம் அள்ளி அங்க கொட்டு. கொட்டுடா. செருப்பு கழட்டி வரும்போது அந்த மண்ணில் தானே காலை வைக்கணும். ஆமால. அப்போ அந்த காலடி மண் எடுத்துக்கலாம். உண்மையிலேயே உனக்கு எனக்கு கௌரவ பிரச்சனைடா. மிஸ் பண்ணிட கூடாதுடா. டோன்ட் வரி டாடி, ஐ டேக் தி சாண்ட். இந்த மண்ணு ஓகேவா? எடு எடு. வாடா வாடா வாடா, சீக்கிரம் வா. இங்க போடு இங்க போடு. டாடி சைக்கிள் ஜான். ராகினி, வாடா வாடா. என்னன்னு யாரும்மா கூட்டினது? மகாதான் கூட்டினா. உனக்கு ஏன் சட்டை எடுத்து போறதுக்கு நேரம் சரியா இருக்கு. இங்க பாரு எவ்வளவு மண்ணு இருக்குன்னு. ஒழுங்கா கூட்டுறது இல்ல. பொம்பளை புள்ளனா வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். இப்படியா பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறது? கூட்டுங்கம்மா. அட விடுங்க மச்சான், மார்பிள் தெரியல மண்ணு விழுந்துச்சு. வீடுன்னு இருந்தா வாசல் இருக்க தான் செய்யும், வாசல் இருந்தா மண்ணு விழ தான் செய்யும். நீங்க போங்க மச்சான், நான் பாத்துக்கிறேன். ஏ எவ்வளவு மண்ணு இருக்குன்னு இங்க வா. நீ இங்க வா. இங்க வா மச்சான், மச்சான், நில்லு, நில்லு, மச்சான். நில்லு, நில்லு. கால்ல குத்துற மண்ணு இப்ப தெரியுதா? கூட்டுங்கம்மா. வேணாம்மா, நீங்க போங்க. வீட்டுல வேலை இருக்கும், நாங்க பெரிய கொட்டிக்கிறோம். போங்க போங்க போங்க. போம்மா போங்க. டேய் நகர்றா, தூரம் நகர்றா நகர்றா. என்ன அது? காலடி மண்ணுடா. என்ன பண்ண போற? சூனிய வைக்க. அப்பன்னு பாக்குறேன் போட்டு இதுல ஏன் காலடி மண்ணு கலந்துச்சுல? இப்ப என்னடா வைக்க போறேன்? இப்ப என்னடா பண்றது? உன் வாயில போட்டுக்க. நீயே போடுறா. நான் உன் வாயில போட்டேன்னா உன் வாய்களுடா. கோழி மச்சான் இப்படி வந்து கோர்த்து விட்டானே. காலடி மண் எடுக்கிறது சிலிப்பாயிருச்சு. அவன் உச்சந்தில முடிய புடுங்குறேன் இன்னைக்கு. கோபி சாப்பாடு எடுத்துக்கோப்பா. எடுத்து வைங்கம்மா. சாப்பிட்டு கடைக்கு போகணும். என்னையா? என்னத்த எப்ப பார்த்தா ஹாஸ்டல் உடனே சோறு விட்டுக்கிட்டே இருக்கியா? எப்பதான் நீங்க சாப்பிடுவீங்க? நீயும் சாப்பிட. சாரி தா, நான் டயட்ல இருக்கேன். என்னப்பா என் பின்னாடி வர? ஏன் என் பின்னாடி வரேன்னு கேட்டேன். சும்மா மச்சான். மகா வேலை இப்ப நீ பாக்குறியாக்கும். ஏய் என்ன லூசாப்பா நீ? அண்ணே கணக்கெல்லாம் எழுதிட்டேன், பாத்துடலாமா? ஆமாமா, பணம் வேற கொடுத்து அனுப்பணும். கொண்டாத, இந்த வரமா. கல்யாண செலவு நோட்டர்மா அங்க இருக்கு. இது இல்லம்மா, அந்த கணக்கு வேற. சாப்பிடவா? வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க. அத வரேன் நீ. வாமா. ஏமா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷலா? ஏண்டி தலைக்கு மேல வேலை இருக்கு. காலையில எந்திரிக்கணும்ல. அதே குழம்பு, அதே வெஞ்சனம், அதே சாப்பாடு தான். பேசாம சாப்பிட்டு எல்லாரும் தூங்குங்க. எல்லாரும் சாப்பிட கொண்டீங்களா? வாங்க வாங்க, நீங்களே உட்காருங்க. என்ன மீனாட்சி இந்த நேரத்துல எல்லாத்துக்கும் தட்டை போட்டு வச்சிருக்க? என்ன இதுக்கு தட்டுல சோத்தை குறைச்சிக்கிட்டு அரட்டை அடிச்சு உட்காந்துட்டு இருக்கோம் ராத்திரி பூரா. நேரத்தை படுத்து நேரத்தை எந்திரிக்க வேணாமா? எவ்வளவு கல்யாண வேலை இருக்கு. இதெல்லாம் சரியா வராது. நம்ம வழிதான் சரி.
இதுல சோத்த போடு. இதுலயா? ஆமா. பாருங்க, பிரமாதமா இருக்கும் பாருங்க. இது கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுங்க, இல்ல நிலா சோறுன்னு சொல்லுங்க, எது வேணா சொல்லுங்க. அது எடு, அது எடு. அது என்னது? கூட்டுங்க. பரவாயில்ல, போடு. இங்கிட்ட எடுத்து வை. பாருங்க, அவ்வளவு அமிர்தமா இருக்க போகுது பாரு. ஆஹா. ஏங்க கரண்டில ஊத்துங்க. அதுக்கு என்ன மரியாதை? கரண்டி மரியாதை அப்படியே விட வேண்டியதான். இனி தட்டுக்கு வேலை இல்ல. அவ்வளவுதான். இந்தாத்த மகா இருந்து கொடுத்துரு. எப்படி இருக்கு பாப்பமா? இங்க வைங்க. நல்லா இருக்காங்க. பிரமாதமா இருக்கு. எந்திரிங்க. மீனாட்சி, உங்ககிட்ட இருந்தே போட ஆரம்பிக்கிறேன். கையை நீட்டு. கோபி, இந்தா. கைப்பக்கம் சூப்பர் பாதியா. புஷ்பா அண்ணே, பாத்து பாத்து பாத்து. கல்யாண பொண்ணு பயத்தொர. ஏன்பா எங்க எல்லாத்துக்கு மட்டும் கையில குடுக்குறீங்க, அக்காக்கு மட்டும் ஊட்டி விடுறீங்க? அதான் மகேஷ் ஸ்பெஷல் இன்னைக்கு. அப்பா, என்ன மகேஷ் கண்ணு கலங்கி இருக்கு? இன்னும் எத்தனை நாளைக்குப்பா நீங்க இந்த மாதிரி எனக்கு ஊட்டி விடுவீங்க? இன்னைக்குதான் கடைசியில. ஏன்பா இந்த மாதிரி எனக்கு ஊட்டி விட்டு பழக்குனீங்க? இனிமே எனக்கு இதெல்லாம் யாருப்பா பண்ணுவாங்க? ஏம்மா அப்படி எல்லாம் பேசுற? என்னாச்சு உனக்கு? எனக்கு பயமா இருக்குப்பா. என்ன புதுசா இன்னைக்கு உனக்கு பயம்? நான் கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு போயிட்டேன்னா நான் தனியா தானே பருப்பேன். அது நினைச்சால எனக்கு பயமா இருக்குப்பா. நம்ம வீட்டுல அம்மா என்ன எவ்வளவு திட்டினாலும் அந்த கோபத்திலையும் சாப்பிட்டியம்மான்னு கேட்பாங்க. அண்ணன் கடைக்கு போற அவசரத்திலையும் மகேஷ் சாப்பிட்டியான்னு கேட்கும். ராத்திரி எவ்வளவு நேரம் கழிச்சு நீங்க வீட்டுக்கு வந்தாலும் குழந்தை சாப்பிட்டியான்னு நீங்க கேட்பீங்க. இனிமே யாருப்பா அங்க கேட்பாங்க? ஏன் இப்படி பேசுற நீ? உனக்கு புருஷன் ஒரு புது உறவு வரப்போகுதுமா, மறந்து போயிட்டே நீ? அவரை சுத்தி நிறைய உறவு ஜனங்க இருக்காங்க, அவங்க நல்லா பாத்துப்பாங்க உன்னை. அப்போ 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 நான் உங்க எல்லாரையும் மறந்துடணுமா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? கல்யாணம் முடிஞ்சா நீ எங்களை மறந்துடுவியா? நாங்க தான் உன்னை மறந்துடுவோமா? மகேஷ், இந்த பழக்கம்லாம் இருக்கே, கூட்டாஞ்சோறு, உனக்கு வாயில சோறு ஊட்டுறது, இதெல்லாம் நீ பழகிட்டு போய் நாளைக்கு உன் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் செய்யணும். அதுதான் வாழடி வாழையா நடந்துட்டு இருக்கு. அதுக்கத்தாண்டா கண்ணா, இந்த பாரு, மகேஷை எனக்கு ரொம்ப பிடிக்கும், மகேஷ்க்கு அப்பா என்ன உசுருன்ட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம நம்ம வீட்லயே வச்சுக்க முடியாதுமா. நல்லா இருக்குமா அது? அப்பா, நான் இந்த வீட்டை விட்டு போறதில்ல. உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையாப்பா? சொல்லுங்கப்பா, என் கண்ணை பார்த்து சொல்லுங்கப்பா. உங்க முழு மனசோட தான் நீங்க நினைப்பு வைக்கிறீங்களாப்பா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. என்னங்க, என்னாச்சுங்க?
ஏன் இப்படி ஆயிட்டீங்க? என் கண்ணை பார்த்து சொல்லு, என்ன முழு மனசோட தான் அனுப்பி வைக்கிறியான்னு கேக்குதே. என்ன சொல்வ? நான் என்ன சொல்வேன்? ஆமாம்மா, முழு மனசோட தான் அனுப்பி வைக்கிறேன்னு பொய் சொல்றியா? இல்லன்னா முடியாதும்மா, உன்னை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது. மனமான இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுறேன்னு சொல்லுவா. இந்த வேதனை யாருக்கும் வர வேணாம்ப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போடுற கண்டிஷன்லாம் தலையாட்டிட்டு நம்ம தகுதிக்கு மேல ஏன் செலவு பண்றோம்? பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து தொலைச்சு அனுப்புவா. நம்ம பொண்ணு போற இடத்துல நம்ம வீட்டை விட நல்லா இருக்கணும், ராசாத்தி மாதிரி அவங்க பாத்துக்கணும். முடியல. சிரிச்சுக்கிட்டே போய் ஊர்ல எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கிறேம்மா. கூடவே உள்ளார ஒரு வேதனை, அழுத்தம். நம்ம பொண்ணோட இருக்கிற நாள் குறைஞ்சுக்கிட்டே போகுது. அது மொத்தமா அனுப்ப போறோம். சும்மா அதுகிட்ட நான் பேசுனதெல்லாம் பசப்பு வார்த்தை. அங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்கம்மா, நீ ரொம்ப நல்லா இருப்பமா. நான் படுற வேதனை எனக்குள்ள தெரியும். ஐயோ, பொம்பளை பிள்ளைங்க மேல பாசம் வைக்கவே கூடாதுப்பா. வைக்கக்கூடாது. வைக்கணும். உசுருக்கு உசுரா பொண்ணுகளை வளர்த்துட்டு பாசம் வைக்காம இருக்க முடியுமா? இதெல்லாம் நம்ம பலமா இல்ல பலகீனமா தெரியல மீனாட்சி. எனக்கு எதுவும் தெரியல.